நமது நாடு யூடியூப் சேனல் பார்வையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுதில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாடு யூடியூப் சேனலில் நாம் நிறைய விழிப்புணர்வு காணொளிகளை நம்ம பார்வையாளர்களுக்கு தொடர்ந்து வெளியிட்டு வர்றோம். மக்களுக்கான உரிமைகள், மக்கள் எப்படி சந்தோஷமாக வாழணும், எப்படி அவர்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம விழிப்புணர்வுக்காக நாம் பதிவு செய்து வெளியிடுறோம். அதுக்கு நல்ல ஆதரவை நீங்கள் தெரிவித்து வரீங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம காணொளிகளை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பெல் பட்டனை அழுத்தணும் அப்படின்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு புதிய நல்ல ஒரு தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நேற்று 11ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். ஆகவே காலையில் எழுந்தவுடன் எங்கள் அம்மாட்ட நான் வாழ்த்து பெற்றேன். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கிய ஆன்மீகவாதி ஐயா அவர்கள்ட்ட ஆசி பெறுவதற்காக நான் எங்கே வந்திருக்கேன்னா, சேலம் மாவட்டம், சேலம் நகரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஜருகுமலை. இந்த ஜருகுமலையோட அடிவாரத்தில் ஸ்ரீ பகவத் மிஷன் அப்படின்ற அமைப்பை கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் துவங்கி இந்த மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணுன்னு பல்வேறு ஆன்மீக சேவையை செய்து வரக்கூடிய ஐயா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை நேற்று மாலை சந்தித்து அவர்களிடம் நான் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றேன். அவர்களோட பரிபூரண ஆசியோடு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த மகிழ்ச்சியுடன் இன்று காலை ஐயா மற்றும் சீடர்களுடன் நாங்கள் இன்று காலை ஸ்ரீ பகவத் பவன், அந்த பவனிலிருந்து ஜருகுமலைக்கு மேலே 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு ட்ரெக்கிங் காலையில் 6 மணிக்கு புறப்பட்டோம். புறப்பட்டு ட்ரெக்கிங் இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் மலையடி உயரத்தில் நாங்கள் உட்காந்து இங்கே மலையை சுற்றி ரசித்தோம். நல்ல காற்றுகளை சுவாசித்தோம். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே தியானம் செய்தோம். தற்பொழுது ஐயா அவர்களுடன் நான் இருக்கின்றேன். ஐயா அவர்கள் இந்த நாட்டில், உலகில் மக்கள் எப்படி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும், அதே நேரத்தில் இன்று இளைஞர்கள் பல்வேறு தடம் புரண்டு பல்வேறு போதைக்கு அடிமையாகி மிகப்பெரிய அவர்களுக்குள்ளும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி, குடும்பத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி, இந்த சமுதாயத்திற்கும் உலகிற்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு மோசமான சூழலுக்கு போய் வர்றாங்க. அதை பற்றி ஐயா கிட்ட ஒரு விளக்கம் கேட்கவே நாங்கள் இப்போ அமர்ந்து ஐயா கிட்ட விளக்கம் கேட்க இருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. தற்பொழுது நாட்டு மக்கள் நிறைய சுபிட்சமாக இருக்காங்களா, வாழ்கிறாங்க, எப்படி சுபிட்சமாக வாழ்கிறாங்க அப்படின்றதுல அவங்களுக்குள்ளார நிறைய குளறுபடிகள் இருக்குங்க ஐயா. அதற்கு என்ன காரணம், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும் அப்படின்றது ஐயா சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்க ஐயா. அதே நேரத்தில் இளைஞர்கள் மிக தவறான பாதைகளுக்கு பல இளைஞர்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களும் நல்ல ஒரு சூழலில் எப்படி அவர்கள் வாழ்தல் அப்படின்றதையும் ஐயா கருத்து வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. அதாவது நமக்கு செயல்களோடு தான் இருக்கும், செயல்களுக்கு மத்தியாக தான் நாம் வாழ்கிறோம். சரிங்க. நமக்கு மனசு நீட்டு ஒன்று இருக்குது, நாம் செயல்கள் நீட்டு ஒன்று வச்சுருக்குறோம். சரிங்க. இதில் என்னன்னு சொன்னால், நாமளை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி இருக்கிறது மனம், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், இதெல்லாம் நாம் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு அணுகுமுறை. செயல்கள் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு அணுகுமுறை. இந்த செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்போவுமே ஒரு உடன்பாடு இல்லாதபடி ஒரு தன்மையில் உலகம் முழுசும் அப்படி தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு சமநிலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் யாருக்கு ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி சில முற்போக்காக சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுது. மற்றவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் என்னன்னு சொன்னால், நாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. சரிங்க. ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டோன்னாலுமே கூட நாம் நல்லா இருக்கணும், நாம் ஏதோ சங்கடத்தில் இருக்கிறோம், நாம் நல்லா இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் புத்தர் கூட அதுதான் முயற்சி பண்ணார். ஒரு அரச வாழ்க்கை கூட திறந்து சன்னியாசி ஆனார். கடும்பாடுபட்டு கடுந்தவங்கள்லாம் பண்ணார். கடைசியில் என்னன்னு சொன்னால், நல்ல அனுபவங்கள்லாம் அடைஞ்சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னே தெரியாதபடி எல்லாத்தையும் தூக்கி போட்டார். சரி. தூக்கி போட்ட பிறகு தான் உண்மையிலே ஞானம்னா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சது. சரி. இதே அனுபவம் தான் எனக்கும் ஏற்பட்டது. நானும் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு
என்னெல்லாமோ தியானங்கள் பண்ணோம், தவங்கள் பண்ணணும். 40 வருஷம் கடும்பாடு பட்டோம். கடைசியில் எத்தனையோ விதமான அனுபவங்கள், பரவச நிலைகள்லாம் கிடச்சிது. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால், அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாதனால எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத பற்றியே ஒரு அறிவு எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் ஒரு சாமியாருக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை, சராசரியாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் இப்போ இதை நாங்கள் வந்து பலருக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்க. மனசளவில் எப்படி இருக்கணும், செயலளவில் எப்படி இருக்கணும்னு சொல்லி ரெண்டையும் பிரித்து காட்டுறோம். சரிங்க. மனசளவை பொறுத்தளவில் சுதந்திரமாக இருக்கணும். நீங்கள் குழந்தையாகவே மாறிடணும். குழந்தைக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணும்னுட்டு சொல்லி எந்த முயற்சியுமே இருக்கக்கூடாது. சரிங்க. மனசளவில் நீங்கள் உங்களை இயற்கைக்கு விட்டுறணும். சரிங்க. ஆனால் செயலளவில் வந்து அங்கே வந்து செயற்கை, செயற்கையாக இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும், செய்யக்கூடாது. அங்கே ஒழுங்கு எல்லாமே இருக்கணும். அகத்தை பொறுத்தளவில் ஒழுங்குக்கு சம்மந்தமே கிடையாது, அங்கே இயற்கை தான். சரிங்க. குழந்தைக்கு என்ன ஒழுக்க வேண்டியிருக்கு, குழந்தையாக நீங்கள் இருக்கணும். அகத்தை பொறுத்தளவு குழந்தையாகவே மாறிடுங்க. செயலை பொறுத்த அளவில் ஒரு அறிஞனாகவே இருக்கணும். இப்போ நீங்கள் மாணவர்களை பற்றி சொன்னீங்க. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒரு இன்பத்து மேலே ஒரு நாட்டம் இருக்குது. சரிங்க. துன்பத்தை கண்டா புறக்கணிக்கிற தன்மை இருக்குது. அந்த இன்பத்தை நோக்கி போடுற ஒரு ட்ராவல் தான் உலகம் முழுசும் இருக்குது. ஆமாங்க. இதில் வந்து மாணவர்கள் உலகியல்னுட்டு வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் அந்த போக்கு இருக்குது. கண்டிப்பாங்க. அதனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால், அந்த இன்பங்கள் தான் பாய்சனே இன்பம் தான். அதனால இன்பம் வந்து ஒரு பாய்சன்னிட்டு புரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே இந்த இன்பத்தை நாடுற போக்கு குறைஞ்சிரும். அதனால நாம வந்து ஒரு பாய்சன்னி தெரிஞ்சு நாம இன்பத்துல போறோம் நிட்டு இல்லாதபடி பாய்சன்னி தெரிஞ்சே இன்பத்துல போங்க. போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதனால எல்லாருமே அந்த மாதிரி போதை பழக்கம், கெட்ட பழக்கம் நீட்டெல்லாம் போனாலும் கூட அது ஒரு பாய்சன்னி தெரிஞ்சுக்கிட்டே போனோம்னு சொன்னால் நிச்சயமாக இருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் அது ஏதோ நல்லது கொடுக்குங்கிற மாதிரி ஒரு இதில் மகிழ்ச்சியாக இருக்க, இன்பமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே சின்ன ஒரு பழக்கம் ஆகிடுறாங்க. ஒரு பழக்கத்துக்கு மாற்றின பிறகு அது வந்து வெளியே வர்றது, பிறகு அவங்களே ஒரு புதைகுழியில் மாறின மாதிரி மாறிடுவாங்க. அதனால் ஒரு நல்ல பழக்கங்களை நம்ம கற்றுக்கிடணும். நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது நல்ல செயல்கள் வரும், நல்ல சூழ்நிலைகள் வரும். அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு மட்டும் பிரிச்சுக்கிடணும். அகங்கிறது நம்முடைய மனசு, புறம்ங்கிறது நம்முடைய செயல்கள். செயல்களில் ஒழுங்கு, உயர்வு எல்லாமே செய்யணும். அகத்தை பொறுத்தவரை இயற்கை, குழந்தையாகவே மாறிடணும், குழந்தையாக தான் இருக்கணும். இப்போ இது வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் மாணவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். கல்லூரிகளில் மாணவர்களுக்குன்னே தனியாக ஒரு முகாமெல்லாம் பண்ணோம். இப்போ எல்லா ஸ்கூல்கள் கல்லூரிகளில் கூட இது பண்ணலான்ட்டு இருக்கிறோம். சரிங்க. மாணவர்களுக்காக இப்போ தனியாக ஒரு நூல் போட்டிருக்கோம், நம்மை அறிவோம்னு சொல்லி ஒரு நூல் போட்டிருக்கோம். அந்த நூலை வந்து முடிஞ்ச அளவில் நம்ம பாடத்திட்டத்திலே இணைச்சிடணும்லாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அது எதுவும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கீங்களா? ஆமாம், என்னமோ தான் வைக்கணும். ஏன்னா வந்து இப்போ புக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ தான் ரெடி ஆகி நான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணி ஒரு மாதம் ஆகுது. என்னமோ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும். அரசு கூட ஒரு அனுமதி பெற்று எல்லா இதுகளுக்கும் இது பண்ணலாம். இப்போ குறைஞ்சபட்சம் எல்லா ஸ்கூல்களையும் ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி பள்ளிக்கூடங்களில் லைப்ரரியில் அந்த புக்கை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலான்ட்டு பார்க்குறோம். இது குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு செல்வது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கல்லூரி மாணவர்கள் வகையில் கொண்டு போகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சில இதுகள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களா புரிஞ்சுக்கிடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஆசிரியர்கள் வந்து அதை கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால இது வந்து சில இப்போ இங்கே கூட நிறைய நாங்கள் ஞான முகாம் நடத்துகிறோம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து உண்மையிலே நாங்கள் நடத்துகிற முகாமெல்லாம் வந்து பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்கு அது சம்மந்தப்படுறது இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பெற்றோர்கள் நடத்துகிற முகாமே கூட இந்த பிள்ளைகளுமே கூட 6ஆம் கிளாஸ் பிள்ளைகளிருந்து புரிஞ்சுக்கிடுறாங்க. அப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட நம்ம கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் லெவல்லே சூசைட்லாம் பண்ணிக்கிடுறாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாமே இருக்காது. மனசு அளவுலேயே நல்லா இருப்பாங்க, செயல் அளவுலேயே நல்லா இருக்கணுங்கிற ஒரு அறிவும் அவங்களுக்கு ஏற்படும்.
அதனால் இது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு இப்போ நாங்கள் வந்து ஒரு எஸ்டிடின்னுட்டு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறோம். செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டெவலப்மெண்ட்னுட்டு சொல்லி ஒரு ப்ரோக்ராம். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் எடுத்து போகிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கய்யா. நல்ல கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நமது நாடு யூடியூப் சேனலுக்கு. மிக்க நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், பார்வையாளர்கள், உறவினர்கள் அனைவரும் இந்த நல்ல கருத்துக்களை ஏற்று நீங்கள் வந்து கடைபிடிக்குமாறு ரொம்ப அன்போடு நமது நாடு யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொளியை நல்ல செய்தியுடன் உங்களுடன் பகிர்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.